அதிகாரம் 48. இஸ்ரவேல் மரணமடையும் காலம் சமீபித்து வருகிறது. அவர் மரிக்கும் முன்பாக யோசேப்பின் 2 குமாரரையும் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு தன்னுடைய பேரப்பிள்ளைகளை தன்னுடைய 2 குமாரராக பாவித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபுக்கு வருத்தமாய் இருக்கிறது என்று யோசேப்புக்கு அறிவிக்கப்படுகிறது. யோசேப்பு தன் 2 குமாரரோடு கூட மரணப்படுக்கையில் இருக்கும் தன் தகப்பனாரை பார்க்க போகிறார். யாக்கோபு யோசேப்பின் 2 குமாரரையும் தன்னுடைய குமாரர் என்று சொல்லுகிறார். யாக்கோபு மனாசேயையும் எப்ராயீமையும் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு அவர்களை ஆசீர்வதிக்கும் போது தன் வலது கையை இளையவன் மீதும் இடது கையை மூத்தவன் மீதும் வைத்து ஆசீர்வதிக்கிறார். இவ்வாறு கைமாறி வைத்து ஆசீர்வதிப்பதற்கான காரணத்தையும் யாக்கோபு சொல்லுகிறார். யாக்கோபு யோசேப்புக்கு விசேஷித்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்.